வணக்கம் நண்பர்களே, இயற்கை சணல் பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பாட்டம் கெசட் பேக் தான் இன்றைக்கி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 18 ஹைட்டும் இது 10 இன்ச்சு ஹைட் அளவில் வந்து அகலமும் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 ஹேண்டலும், ஒரு வெல்க்ரோ, 2 இன்ச்சு அளவில் ஒரு வெல்க்ரோ, ஒரு 20 இன்ச்சு டேப்பு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலில் வந்து 2 இன்ச்சு அளவெடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணிவிட்டு 4 பக்கமும் அதாவது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். மடித்து தைச்சிட்டு 2ஆக மடித்து தைச்சிக்கிறோம். அந்த கேப் விட்டு மடிங்க. அந்த 2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுருங்க. பின்னாடி என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். இன்ச்சில் வந்து தையல் ஒட்டிக்குங்க. உங்களுக்கு பிரியாமல் இருக்குன்னா 2 தையல் கூட ஒட்டிக்கங்க, தப்பு இல்லை. அது மாதிரி 2 ஹேண்டிலும் தையல் ஒட்டிக்குங்க. ஓட்டிட்டிங்கன்னா, ஓட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து பேகை தைக்கிறதுக்கு முன்னாடி ஹேண்டில் தான் வைக்கணும். ஹேண்டில் வச்சுட்டா மற்றதெல்லாம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, இது இப்படி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எப்போவுமே வந்து டாப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவில் கொஞ்சம் மடிச்சுக்குங்க. 2 பக்கமும் அந்த மாதிரி மடிச்சுக்குங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு அளவில் இந்தாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்தாண்ட ஒரு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது எப்பவுமே வந்து வெளிப்பக்கம் இப்படி தெரியணும் வர மாதிரி வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையலை ஓட்டிடுறோம். ஹேண்டில் வச்சு தைச்சிட்றோம். தைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இதை வந்து திருப்பி வச்சு இதை வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சு மேலே ஒரு தையல் ஓட்டணும். பாட்டத்தில் ஒரு தையல் ஓட்டணும். தையல் ஓட்டி முடிச்சிடறோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2ஆக மடிக்கிறோம். உள்பக்கமாக பார்த்திங்கன்னா இன்சைடு வந்து உள்பக்கம் ஈவனாக வச்சு 2ஆக மடிக்கிறோம். மடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இது படிமானமாக வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு கோடு இது மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த அதாவது சென்டர் மார்க் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா டேப் வச்சு 1.5 இன்ச்சு அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அளவில் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. அதே போல் இந்த சைடு 1.5 இன்ச்சு அளவுக்குள்ள வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே மடிக்கிறோம். இந்த மார்க் பண்ணோம் இல்லையா, இது ஈவன் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மடிக்கிறோம் 2 பக்கமும். இது பாட்டம், நமக்கு பாட்டம் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, மொத்தம் வந்து 3 இன்ச்சு நமக்கு கிடச்சிருது. பாட்டத்தோட அளவு பாருங்கள், 3 இன்ச்சு நமக்கு கிடச்சிருது பாருங்கள். அடித்து விட்டுறோம் பாருங்கள், கிடச்சிடுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது அப்படியே எடுத்து திருப்பி உள்பக்கமாக நம்ம தையல் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த வெல்க்ரோ வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், வெல்க்ரோ
இந்த வெல்க்ரோவை எடுத்து ஒட்டியிருக்கோம், தனித்தனியாக எடுத்து ஒரு அரை சென்டர் பாயிண்ட் வச்சு கரெக்டாக வந்து தைச்சிக்கிறோம். இதுக்கு ஜிப்பு கிடையாது, அதுக்கு பதிலாக தான் வெல்க்ரோ வைக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா வர தையலெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த தையல் ஓட்டினாலும் பேக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க, இல்லை பிரிச்சுக்கும். கட் பண்ணிட்டோம். அதே போல் அந்த வெல்க்ரோ இது சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு பக்கம் ஒட்டுறது, ஒரு பக்கம் அந்த இதாக உட்கார்றது இருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் வச்சு நம்ம தையல் ஓட்டிடுறோம். ஓட்டிடுறோம். ஓட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்புறோம், உள் பக்கமாக அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த பாட்டத்தை என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம மடித்து விட்டோம் பாருங்கள், 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு, இந்தாண்ட 1 இன்ச்சு இந்தாண்ட 1 இன்ச்சு, அதை என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இது இப்படி வச்சு மடிக்கிறோம் ஈவன் பண்ணி. ரெண்டு பக்கமும் அது மாதிரி மடிச்சிடுறோம். மடித்து விட்டு கையால் அப்படி தேய்ச்சி விட்டுருங்க, அப்போ தான் படிமானமாக உட்காரும். பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்லேருந்து நம்ம வந்து தையல் ஓட்டுறோம். 1/2 இன்ச்சு அளவில் கேப் விட்டு தையல் ஓட்ட போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத 2 தையல் ஓட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த டேப் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல பிசுறாக இருக்குது, அதை வந்து பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த டேப் வந்து இந்த ஓரத்தில் வந்து வச்சு தைக்கிறோம், மடித்து வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், தைக்க போகிறோம் வாங்க. கஷ்டம் பாருங்கள், அது தைக்கும் போது பார்த்திங்கன்னா தனியாக தெரியுது பாருங்கள், பிசிறு தெரியாமல் இருக்கிறது. அது மாதிரி இந்த சைடாக அது மாதிரி தைச்சிக்கலாம். லைட்டை மடிச்சு விட்டு வச்சு விட்ற முடியும். இது 1 இன்ச்சு டேப்பு. கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. விட்டு கட் பண்ணும்போது மடித்து தைக்கிறதுக்கு அப்போ தான் அந்த ஃபினிஷிங்காக இருக்கும்.
தச்சு முடிச்சாச்சு. அதை அப்படியே நம்ம வந்து திருப்புறோம். திருப்பிட்டோன்னா பேக் ரெடி ஆகிடும். பாட்டமோட கெசட் பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா டிசைனுக்காக அங்கே இருந்து கிளாத் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெறுமனையாக இருக்குன்ட்டு. பாருங்கள், ஜூட் பேக்கு பாட்டம் கெசட் பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். வேணும்னா ஒட்டிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஒட்டிட்டா பேக் ரெடி ஆகிடும். வெல்க்ரோ வச்சு ஒட்டிட்டோன்னா பேக் ரெடி. ஓகேங்களா?